அன்னியாங்கார்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி தேங் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். இல்லீகல் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் 6. ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்த எஃப்எஃப் போட்டே 2 வீக்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இனியும் நம்ம வைக்க வேணாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அந்த சேனலை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்டா. அது வந்து வாட்ஸ்அப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சு அந்த ஃபாலோ பண்ணியிருக்கோங்க. அண்டு எஃப்எஃப் ரிலேட்டட் நான் அதில் போடுவேன், ஓகேவா? சரிடா, நம்ம வந்ததே லேட்டு. நான் ஸ்ட்ரைட்டாக வந்து எஃப்எஃப்குள்ளே போயிடுறேன். வி நீ 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 எப்படி இங்கே வந்த? ஹா ஏய், எப்படி வந்தேன்னா அதான் தெரியுதுல்ல, என் ரூமுக்கும் டோர் இருக்குது. நான் தான் கனெக்ட் பண்ணி வச்சேன். அப்போ உங்கள் அப்பாவுக்கு தெரியாதா? இல்லை, அந்த ஆளுக்கு எப்படி தெரியும்? அப்போ நீ இந்த ரூமை யூஸ் பண்ணுறியா? ஆமாம், யூஸ் பண்ணுறேன். ஏய், உனக்கு தான் ரூம் இருக்கேன், அப்போ எதுக்கு இதை யூஸ் பண்ணிட்டு இருந்த? ஏய், இங்கே தான் ட்ரக்கெல்லாம் நான் பதுக்கி வைப்பேன். என் அப்பனுக்கு தெரியாமல், அதுவும் என் அண்ணன்காரனுக்கு தெரியாமல் நான் பதுக்கி வைப்பேன். ஆனால் அப்போ இதுக்குள்ளே ட்ரக் இருக்கா? ஆமாம், ட்ரக் இருக்குது, அதை எடுக்க தான் வந்தேன். நீ ஏன் ட்ரக்லாம் யூஸ் பண்ணுற? அதை பற்றி நீ கேட்கக்கூடாது, ஓகேவா? சரி, உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்தேன். ஆனால் இப்படி ஹாட்டாக இருந்தால் எப்படி பேச வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வாரா. இங்கே பாருவி, என்கிட்ட வராத. முன்னைக்கே உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன்ல என்கிட்ட வரக்கூடாதுன்னு. அப்போ ஏன் என் பக்கத்திலே வர? இங்கே பாரு, வராத. அங்கே ஸ்டாப் ஆயிடுது. ஏய், நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீ எனக்கு தான். ஆனால் பரவாயில்ல, நீ டேங் கூட இருந்துக்கோ. அதை சொல்கிறதுக்கு நீ யார்? நீங்கள் 2 பேருமே எனக்கு தேவையில்லை. அப்போ நான் 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 உனக்கு தேவையில்லையா பேபி கேர்ள்? அச்சோ, அதெல்லாம் இங்கே சரிப்பட்டு வராது. எனக்கு நீ வேணும்னா வேணும். என்ன பண்ணுறது? நீ என்ன ஓன் சிஸ்டராக என்ன? இல்லை, ஸ்டெப் பிரதர் தானே. அவங்கள யார் மேரேஜ் பண்ண சொன்னாங்க? எனக்கெலாம் தெரியாது. நானே எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். அதுவும் நீ என் பக்கத்து ரூமில் இப்படி செம்ம ஃபிகராக வேற இருக்க. என்ன பண்ணுறது? எல்லாமே பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு டாப் டு பாட்டம் வி உங்களை பார்க்குறான். அவன் பார்வையே சரியில்லை. வி, நீ இப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. நான் ஆல்ரெடி டேங்கை லவ் பண்ணுறேன். இதெல்லாம் சரியில்லை வி. நீ பார்க்காத, இப்படி எனக்கு பிடிக்கல. நீ நீ இப்படி பார்க்குறது எனக்கு ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓ, நான் பார்க்குறது உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா? இனிமே இருக்காது பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பெட்டில் தள்ளி உங்கள் மேலே ஓவர் ஆகுறான். என்ன பண்ண போகிற? ஏய், நான் இதுக்கு மேலே தான் பண்ண போகிறேன். என்ன சொன்ன? அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா என்னை பார்த்தா? ஏய், ஸ்கூலில் எவ்வளோ பொண்ணுங்க என் பின்னாடி சுற்றுறாங்க தெரியுமா? நீயா தான் நீ என் லைஃப்பில் வந்த. நான் பாட்டுக்கு சும்மா தானே இருந்தேன். உன்னை யார் ஓடி வந்து என்னை ஹக் பண்ணி கிஸ் பண்ண சொன்னது? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் உன் மேலே ஃப்ளாட் ஆகிட்டேன். அது மட்டும் இல்லை, உன் மேலே செம்மையாக. என்ன பண்ணுறது? ஏண்டி இப்படி இருக்க? எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. என்ன பண்ணுறது? எனக்கு முன்னாடி என் அண்ணங்காரவனை பார்த்துட்டான். அதனால தான் உன்னை விட்டு போக முடியாது. நான் கூட தான் இருப்பேன். நீ போடா மயிருன்னு சொன்னாலும் உன் கூட தாண்டி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே டச் பண்ணுறான். வி, இப்படி பண்ணாத வி, தள்ளு, இறங்கு. ஃபர்ஸ்ட் டைம் மேலேருந்து இறங்கு. என்ன இறங்கு வி. ஏண்டி இப்படி கத்துற? இப்படி கத்தி கூச்சால் போட்டேன்னா அப்பா, அதுக்கு மட்டும் இல்லை, எங்கள் அப்பாவோட நியூ ஒய்ஃப் அவங்களும் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் என்னாலலாம் எதுவும் பண்ண முடியாதுப்பா. நான் சொல்லிடுவேன், நான் உன்னை தான் லவ் பண்ணுறேனே ஹா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னல, அதே மாதிரி அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லிடுவேன். இங்கே பாரு, இப்படியெல்லாம் பண்ணாத. என் அம்மா பாவம். அம்மா பாவம் இல்லை, இன்றைக்கே 2 பேருமே டிவோர்ஸ் பண்ணிட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. டிவோர்ஸா? ஆமாம், நீயும் நானும் லவ் பண்ணுறோன்னு சொன்னேன்னா எப்படி மேரேஜ் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்போது 2 பேருமே பிரிஞ்சிருவாங்கல்ல? ஆமாம்ல, பிரிஞ்சிருவாங்க. ப்ளீஸ்
ப்ளீஸ் வி சொல்லாத வி. ஓ, நான் சொல்லக்கூடாதுன்னா நான் என்ன சொல்லணும் அதை மட்டுமே கேளு. நான் 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 எப்படி? ஆ நீ கேட்டு தான் ஆகணும். அதான் உனக்கு இப்படி தான் நீ கேட்கணும். கேட்கணுன்னா கேட்கணும். என்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்கக்கூடாது. புரியுதா பேபி கேர்ள்? ஓ, செம்ம ஹாட்டாக இருக்கியே. என்னாடி வீட்டில் இந்த மாதிரி தான் ட்ரெஸ்லாம் பண்ணுவியா என்ன? அது அந்த ரூமில் சும்மா ஃப்ரீயாக இருக்கேன்னு நான் ட்ரெஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனை தேடுறீங்க. ஸோ ஏய், என்னடி பண்ணுற? ஓ, ஃபோன் தேடுறீங்களா? யாருக்கு கால் பண்ண? அந்த டேங்க் பாலுக்கா? அது வந்து ஆனால் என்னாடி நான் தானே கால் பண்ணுறேன். உன் மொழியை பார்த்தாலே தெரியுது, முட்டைக்கண்ணை உருட்டி உருட்டி. இங்கே பாரு, நான் தான் சொன்னேன்ல, அவன் கூட இரு, என் கூட இரு. உனக்கு வெக்கமாகவே இல்லையா? அண்ணன் லவ் பண்ணுற பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, அதுக்கு மேலே அவன் கூட இரு, என் கூட இரு, நீ வெக்கமே இல்லாமல் சொல்கிற. நீ நீ எல்லாம் என்ன ஜென்மமோ தெரியல வி. ஏய், நான் உன்கிட்ட சாஃப்டாக பேசுகிறேன்டி, அதனால் ஓவராக வந்து ஆடாத சரியா? இன்னொரு முகத்தை நீ ஒரு நாள் பார்க்க வேண்டியது வரும். அதுக்கப்புறம் நான் பார்த்தா அப்படியே பயந்து நடுங்குவேன். ஓ அப்படியா? சரிடா, உன்னை பார்த்தா யாருக்கு தான் பயம் இருக்காது. டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீயை புஷ் பண்ணி விட்டு டேங்க் பண்ணி போய் நிற்கிறீங்க. ஏய், நீ எப்படிடா இங்கே வந்த? நீ மட்டும் டோர் பண்ணி வைக்கும்போது நான் மட்டும் டோர் எடுக்காமல் இருப்பேனா? எனக்கு தெரியும்டா இந்த வீட்டில் நீ ட்ரக் யூஸ் பண்ணுறேன்னு. நான் அப்பா கிட்டே போட்டு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, நேஹா கிட்ட வந்து வம்பு பண்ணுறியா என்ன? டேய், நீ நீ எனக்கு புரியுதுடா, நீ லவ் பண்ண போட்டு கொடுத்துருவேனே. டேய், என்னடா சொல்கிற? ஆமாம், போட்டு கொடுத்துருவேன். எனக்கு நேஹா வேணும், உனக்கும் வேணும். ஸோ 2 பேருமே ஷேர் பண்ணிக்கலாம். டேய், ஷேர் பண்ணுறதுக்கு இது என்ன ட்ரெஸ்ஸாக ஃபுட்டாடா? இது ஒரு பொண்ணுடா, அவள் எனக்கு மட்டும்தான். இல்லை, எனக்கும் வேணும். டேங், எனக்கும் வேணும். இல்லை, எனக்கு மட்டும்தான் நேஹா. இல்லை, என்னோட ஹார்ட் பேபி கேர்ள். ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க. 2 பேரும் இப்படியே சண்டை போட்டுக்காதீங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க. இந்த மாதிரிலாம் சண்டை போடாதீங்க. அப்புறம் அப்பா அம்மாவுக்கு வெளில தெரிஞ்சிடும், ப்ராப்ளம் பெருசாகிடும். ஓ அப்படியா? ஏண்டி, நான் ஒருத்தன் உன் கூடவே இருக்கேன்னு சொல்கிறேன், அவன் பின்னாடி போய் நிற்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு வி அவங்கள பிடிச்சி இழுக்கிறான். ஸோ டேங்க் இந்த சைட் பிடிச்சி இழுக்கண்டே, அவளை விட்டுறா. என்னடா பண்ணுற? டேய் குடிகாரன் நாயே, குடிச்சிட்டு வந்து அவகிட்ட தகராறு பண்ணுறியா? ஏய் டேங், எப்பவும் குடிச்சிட்டு இருப்பாங்களா? இன்றைக்கெலாம் நான் குடிக்கலடா. இதில் பார்த்தாலே சும்மா ஜிப்புன்னு இருக்குது தெரியுமா? அப்படியே ட்ரக் அடித்த மாதிரி இருக்குது எனக்கு. என்ன பண்ணுறது? செம்ம ஃபிகராக இருக்கா. இவளா தேடி வந்தா, என்கிட்ட மாட்டிக்கிட்டா. நான் விட மாட்டேன். டேய், நான் உன்கிட்ட எத்தனை டைம் சொல்லிட்டேன், எனக்கானது எனக்கு மட்டும்தான். நேஹா எனக்கு மட்டும்தான் வி. ஓ, உனக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. நீ 2 பேரும் புஷ் பண்ணி விட்டு பெட்டில் உட்காந்துட்டு செம்மையாக அழுகுறீங்க. அப்போ டைம் வந்துட்டு, நேஹா எதுக்குடி நீ இப்போ அழுகுற? எதுக்கு அழுகுறேண்ணா? இங்கே பாருங்கள், 2 பேருமே சண்டை போட்டுக்காதீங்க. இங்கே வந்து உட்காருங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணுன்னு எவ்வளோ டைம் சொல்லிட்டேன், இங்கே கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இங்கே பாரு நேஹா, இவனை அப்படின்னு சொல்லி மறுபடியும் டேங்க் அடிக்க போகிறான். டேங், சும்மா இரு டேங், சண்டை போடாது ப்ளீஸ். எனக்காக ப்ளீஸ் டேங், சண்டை போட்டுக்காதீங்க. ஸ்கூலில் வச்சு சண்டை போட்டது எனக்கு இன்னும் பயமாக இருக்குது. ஷாக்குக்கு மேலே எல்லோரும் ஷாக் கொடுத்துட்டே இருக்கீங்க. என்னால் ஓவர் கம் பண்ணி வரவே முடியல ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. நீங்கள் அழுகவும் வீக் ஒரு மாதிரி இருக்குது. சரி பேபிக்கு என் ஹார்ட் பேபி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டியர்ஸை வைப் பண்ணி விட்டு உங்கள் கீழே நீங்கள் கட்டில் தான் உட்காந்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் கீழே காலு கீழே உட்காந்துட்டு, சரி நீ என்ன சொல்கிற நான் கேட்குறேன், சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்த மாதிரி உட்காந்துடுறான். டேங்க் இதை பார்த்தோன்னே, என்னடா இது, இவ அழுதொன்னே அப்படியே எதுவும் மூந்திர பப்பா மாதிரி சாஃப்ட் ஆகிட்டான். நானும் இப்போ கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காடுறான். அப்போ வந்து, டே மயிறு, நான் தான் அவன் கீழே உட்காந்துருக்கேன்ல,
நீனு உட்கார்றா. என்ன பக்கத்தில் போய் உட்கார்ற உரசிட்டே, அதுவும் ஏன் முன்னாடி கீழே உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பிடிச்சி கீழே இழுத்து விட்றான். ஸோ தொப்புன்னு தேங்காய் போய் உட்காந்துடுறான். ஸோ நீ டக்குன்னு ஷிவர் ஆகிட்டு, ஏன் நீ இப்படி பண்ணுற, அவனை ஹர்ட் பண்ணாமல் உன்னால் இருக்க முடியாதா? இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? அவன் ஹர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க நீ வந்து முறைச்சி பார்க்குறான். 2 பேருமே மாறி மாறி அவங்க ஐசாலே முறைச்சிக்கிறாங்க. ஏன் இப்படி? உங்களெல்லாம் இப்போ தான் புரியுது ஏன் உங்கள் அப்பா வந்து உங்களை விட்டுட்டு அப்ராட்டை போய் இருக்காரு பிஸ்னஸ்ன்னு. இப்படி சண்டை போட்டிங்கன்னா யாரும் உங்க கூட இருக்க மாட்டாங்க. வச்சோ பேபி கேர்ள், நீ இருக்க மாட்டல, நான் சண்டை போட மாட்டேன், சமத்தா உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ குழந்த மாதிரி உட்காந்துக்கிறான். உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அப்போ டேங் வந்து, சரி என்ன சொல்ல வந்த, அதை முதல்ல சொல்லு. அதுவா, அது வந்து இங்கே பாரு டேங் வி, உங்கள் 2 பேர்கிட்டையும் சொல்கிறேன், இதுக்கப்புறம் என் பின்னாடி 2 பேருமே வராதிங்க. என்னது நேஹா, நீ என்ன சொல்கிற? நம்ம தான் லவ் பண்ணுறோம்ல, அப்போது எப்படி? என்னால் முடியாது. இல்லை புரிஞ்சுக்கோ, என் அம்மாக்காகத்தான் நான் என் லவ்வே சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். இங்கே பாரு எனக்கு தெரியல உன்னை ஏன் பார்த்தேன், எதுக்கு இங்கே வந்தேன், இப்படியெல்லாம் எதுக்கு எனக்கு நடக்கணும்? நான் லவ் பண்ணுற பையனே எனக்கு அண்ணா மாதிரி நீ எப்படி சொல்லணும்? இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஆனால் இதை விட எங்கள் அம்மா எனக்கு செஞ்ச எல்லா விஷயமும் அப்படியே மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. என் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்கள் அம்மா யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கல. சின்ன வயசு இருக்கும், எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா அப்படியே இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா யாரையுமே மேரேஜ் பண்ணிக்கவே இல்லை. ஆனால் இப்போ தான் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் கிம்மை காட்டினாங்க. சரி அம்மா ஹாப்பியாக இருக்கட்டும்னு விட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து இது வரைக்கும் என்னை எந்த விஷயத்தையும் கஷ்டப்படுத்துனதே கிடையாது. எனக்கான எல்லா ஃப்ரீடமே எனக்கு கொடுத்தாங்க தெரியுமா? அதான் அந்த ஒரு ரீசன் மட்டும்தான். அவங்களுக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாது. அவங்க ஆசைப்படுறத அவங்க அப்பா கூட வாழட்டும், ஆனால் என்னால் உங்க கூட இருக்க முடியாது டயாங். இது இது சரியில்லை தெரியுமா? அது எப்படி நம்ம மேரேஜ் பண்ணிக்க முடியும்? அவங்க ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிட்டாங்க டயாங். அதனால் நீ எனக்கு அண்ணா மாதிரி. ஏய், இந்த வார்த்தை இன்னொரு டைம் சொன்னேன்னு வச்சுக்கோ, வாயை கிழிச்சிருவேண்டி. நான் மாதிரி ரகடெலாம் கிடையாது, பட் சாஃப்ட்டு தான். ஆனால் நானும் மனுஷன்தான், எனக்கும் கோவம் வரும். லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ பின்னாடி முடியாதுன்னு சொல்கிறேன். அவங்க லைஃப்பை அவங்க பார்க்கும்போது நம்ம லைஃப்பை நம்ம பார்க்கக்கூடாதாடி? சிலடி தப்பு இருக்குது. நீ என்ன என்னோட ஓன் சிஸ்டரா? இல்லை. அப்போ எப்படி என்ன இப்போவே நீ பிரேக்கப் சொல்லலாம்? நம்ம லவ் பண்ணி 1 மந்த் கூட ஆகலை, அதுக்குள்ளே என்னை விட்டு போகிறேன்னு சொல்கிற. நீ என்ன சொன்ன? யுஎஸ்ஏல இருக்கும்போது நீ என்கிட்ட என்னடி சொன்ன? எந்த சுச்சுவேஷன்லையும் யார் என்ன சொன்னாலும் எப்படி என்னை விட்டு போகாமல் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணல. அப்போ எப்படி உன்னால் இப்படியெல்லாம் விட்டு போக முடியுது? அப்போ வந்து அவன் சொல்கிறது சரிதானேஹா, எப்படி உன்னால் எங்களை விட்டு போக முடியுது? என்னால் அவனை விட்டு போக முடியாது. நான் உன்னை லவ்வே பண்ணல சரியா? நான் டேங்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். இதை நீ குறுக்க வராத. என்னது, என்ன லவ் பண்ணலையா? இவ்வளோ நேரம் உங்ககிட்ட முன்னாடி பேசிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் இங்கே பாரு ஹாட் பேபி கேர்ள், நீ எப்படி இருக்க தெரியுமா? சும்மா இருவி. அவன் எவ்வளோ ப்ராப்ளத்தில் இருக்கான். ஹாட் டு மைடன்ட்டு தள்ளன் சைடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கோவமாக இருக்கீங்க. நீங்கள் தேங்க் கப் பண்ணிவிட்டு அவன் ஃபேஸை நீங்கள் பாருட்டேன். புரிஞ்சுக்கோ, இந்த சொசைட்டியில் நம்மளை பற்றி என்ன பேசுவாங்க? நம்ம ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஃபேமிலி, உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன். ஸோ அவனுக்கு எப்படி சொல்கிறேன்னு புரிக்க தெரியலையே. இப்போ மேரேஜ்னு வரும்போது அஃபிஷியலாக பண்ணியிருப்பாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன்? இங்கே பாரு, நீ புரிஞ்சுப்ப. உனக்கு ரொம்ப மெச்சூரிட்டி இருக்குது, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீ இந்த மாதிரியெல்லாம் பேசாத. நான் உன்னை விட்டு போகன்னு நினைக்கவே இல்லை தெரியுமா? ஆனால் இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தால் நான் என்ன பண்ண முடியும்? என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு என் அம்மா இம்பார்ட்டன்ட். ஓ அம்மா உனக்கு இம்பார்ட்டன்ட்? நான் உனக்கு தெரிலடி. நான் உனக்கு இம்பார்ட்டனாக தெரியலல்ல, அதான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க. சரிடி, எல்லா பொண்ணுங்க மாதிரி தான் நீயும்.
ஆனால் நீ அப்படி இல்லைன்னு நினச்சேன். ரொம்ப போல்டாக எல்லா சுச்சுவேஷனில் எல்லாம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பொண்ணு நினச்சேன். ஆனால் உன் அம்மா தான் உனக்கு வீக்னஸ்ன்னு நினைக்கும்போது எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலடி. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீ என்னை விட்டு போக நினச்சா நான் உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்டி. விட்டுலாம் போகவே மாட்டேன். பார்க்கலாம் அதையும். இங்கே பாருட்டேன், புரிஞ்சுக்கோ. அம்மாக்கிட்ட இதை போய் சொன்னேன்னா ஆளே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. இதையும் போய் சொன்னேன்னா அவங்க என்ன நினைப்பாங்க என்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அழுதுகிட்டே சொல்கிறீங்க. இங்கே பாரு நேஹா, நீ அழுகாத. இந்த சொசைட்டி நீ பார்க்குறல்ல, இந்த சொசைட்டி எவ்வளோ கேவலமான தெரியுமா? நம்ம நல்லா இருந்தால் இவன் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒஸ்தி வச்சு பேசுவாங்க. இவன் கீழே இருந்தால் கேவலமாக பேசுவாங்க. இவங்களுக்காக நம்ம லைஃப்பையே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணோம். அதெல்லாம் கிடையாது. நான் சொல்கிறது மட்டும் கேளு. எனக்கு எனக்கு நீ வேணும்டி. நீ தான் சொன்னல எனக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு ஸ்கூலிங்கில் எல்லாமா நான் இருப்பேன்ட்டு. இப்போ என்னடி விட்டு போகிறேன்னு சொல்கிறேன், ஈஸியாக தூக்கி போடுற. நான் என்ன கர்ச்சீஃபா தூக்கி போடுறதுக்கு? அதெல்லாம் இல்லை. எனக்கு நீ வேணும்னா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸ் அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ணுறான் ரொம்ப நேரமாக. என்ன பண்ணுற? தயங் போதும், யாராச்சும் வந்துடுவாங்க அப்படின்னு பார்த்தா மிஸ்டர் கிம் தான் டோரை நாக் பண்ணுறாரு. நேஹா என்ன பண்ணுறம்மா? ஆல்ரெடி நான் உன் ஃபோனுக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன். பட் வந்து காலை நீ அட்டன் பண்ணவே இல்லை. கீழே வாமா சாப்பிட்றதுக்கு. அண்ட் தேங் வி 2 பேரும் என்ன பண்ணுறீங்க? வாங்க வெளில சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கூப்பிட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து டேங்கை பிடிச்சி தள்ளி விட்டு என்ன டேங் பண்ணுற? அப்பா வந்துட்டாரு, வெளில போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டேங்க் குடுக்குன்னு அந்த டோர் வழி ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல, அந்த டோர் வழியாக உள்ளே போயிடுறான். நீங்கள் அப்போ நோட் பண்ணுறீங்க, அவன் இவனும் இந்த மாதிரி இந்த ரூமை யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ வியை பார்க்குறீங்க. குறுன்னு வி உங்களே பார்த்துட்டு இருக்கான். என்ன பார்க்குறேன்னா எவ்வளோ அவனை கிஸ் பண்ணல. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்ன கிஸ்ஸுடி? அப்போ எனக்கு இல்லையா? உனக்கு கிடையாது. நீ கிளம்பு. நான் கிளம்ப மாட்டேன். எனக்கு கிஸ் கொடு, நான் போகிறேன். முடியாது வி, நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை. அதை யார் கேட்டா? நீ என் கூட தான் இருக்க. எனக்கு கிஸ் குடுறி. அதெல்லாம் முடியாது, என்னால் கொடுக்க முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோர்கிட்ட போகிறீங்க. அப்படியே வி வந்து உங்களை வந்து டோர்லேயே வந்து லாக் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கை பிடிக்கிறான். என்னடி சொன்னேன்? லவ் பண்ண மாட்டேனா? என்ன போய் லவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிற? இருடி, அதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு தந்து தானே ஆகணும். வி என்ன பண்ணுற? ப்ளீஸ் பாரு வி, தள்ளி போயிரு. அப்பா கிட்ட சொல்லிடு. ஓ, அப்பா கிட்ட சொல்லுவியா? சொல்லிக்கோ. பாய், see you அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சீக்கில் கிஸ் பண்ணிட்டு அவன் ஓடிடுறான். நீங்கள் வந்து ப்ரீத் பண்ணிவிட்டு மிரரை பார்க்குறீங்க. உங்கள் லிப்ஸ் வந்து ரெட்டிஷாக இருக்குது. அப்போ அந்த டோரில் சட்டுன்னு அடிபடுது. அப்போ வந்து மிஸ்டர் கிம் தான் வந்து டோரை நாக் பண்ணுறாரு. அப்போ நான் இது வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வாஷ்ரூம் போயிட்டு உங்கள் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு மிரரை பார்க்குறீங்க. உங்கள் லிப்ஸ் அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? 2 பேரும் மாறி கடிச்சு வச்சுட்டாங்க. அதில் இந்த வி எப்படி கடிக்கிறான்? இவனுக்கு கொஞ்சமாச்சு அரகரப்பா இல்லையா? அண்ணன் லவ் பண்ணுற பொண்ணை நம்ம வந்து இப்படி டார்ச்சர் பண்ணுறோமேன்ட்டு. என்ன பண்ணுறது? சரி, ஏதாச்சும் ரெட் லிப் பாம் இருக்கும், அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். அந்த இதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இதுதான் சரியாக இருக்கும். அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் லிப் பாம் இருக்கும். நீங்கள் அதை எடுத்து அப்படியே உங்கள் லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் வைப் பண்ணி விட்டு இப்போ தான் செம்மையாக இருக்கு, இப்போ இதுவே போகலாம். நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை வந்து அப்படியே வைப் பண்ணிட்டு டவல் எடுத்து உங்கள் ஹேர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு நீங்கள் வந்து கீழே தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் தான் டேங்கும் வியூ நிற்கிறாங்க. ஸோ உள்ளே நீங்கள் பண்ணிட்டு போனால் மிஸ்டர் கிம்மும் நிற்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு 2 பேரும் சென்டரில் நிற்கிறீங்க. மிஸ்டர் கிம் சரி அப்படின்னு சொல்லிட்டு
வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே நீங்கள் டேங்கை தான் பார்க்குறீங்க. லைட்டாக உங்களுக்கு டியர்ஸ் வர மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்கள் பிரேக்கப் சொல்லியிருப்பீங்களா, அப்படி இருந்து உங்களை வந்து கிஸ் பண்ணிட்டு போயிருப்பான். அப்போ வந்து அவன் லிப்ஸை வந்து அப்படியே வந்து கடிக்கிறான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இப்போ தான் நோட் பண்ணுறீங்க, உங்கள் லிப்ஸ் வந்து ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது. டேங்க்கு புரிஞ்சு போச்சு. ஓகே, நம்ம கிஸ் பண்ணதெல்லாம் வீட்டில் தெரிஞ்சிருமோன்னு பயத்தில் வந்து லிப் பாம் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து மேலே நோட் பண்ணிட்டு கிட்ட வந்து, ஏய் நான் கீழே தாண்டி கடிச்சேன், மேலே என்னடி மேலே காயமாக இருக்குது. அதுவா, அது வந்து வீக் அடிச்சிட்டான். என்னது வீக் அடிச்சிட்டானா? நீ எப்படிடி அவனை கிஸ் பண்ண விடலாம்? நான் என்ன பண்ணுறது, அவன் வாலை லாக் பண்ணிட்டு ஓடி போயிட்டான். ஃப்ராடு பையன். இதெல்லாம் அவனுக்கு வேணும் இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வியோட ஹேரை பிடிச்சி டேங் வந்து அந்த லிஃப்ட்டு டோர் இருக்கும்ல அதை பிடிச்சி அடிக்கிறான். மிஸ்டர் கிம்முக்குன்னா ஷாக்கு. டேய் என்னடா பண்ணுற, எப்போ பார்த்தாலும் வீதான் சண்டை போடுவான், இன்னைக்கு நீ சண்டை போடுற, என்னடா ஆச்சு உனக்கு? டேங் விட்ரு அவனை, விடு அவனை அப்படின்னு சொல்லிட்டு டேங்கை பிடிச்சி புஷ் பண்ணி விட்றாரு. நீங்கள் டேங் இன்னும் பண்ணுற, ஏன் ஏன் அவனை அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீயை பார்க்குறீங்க. வீ ஹெட்டில் லைட்டாக ப்ளீட் ஆகிருக்கும். அச்சோ ப்ளீட் ஆகிருக்கு. அது வந்து அப்படின்றதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோரில் லிஃப்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு மிஸ்டர் கிம் நான் அவனை வந்து அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிற பார்க்குறாரு. நீங்கள் தான் நான் அவனை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட ஹேண்டை பிடிச்சி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க. இப்போ வீ வந்து டேங்கை பார்த்துட்டு ஈவில் ஸ்மக் பண்ணிவிட்டு அப்படியே போகிறான் அவங்க ஷோல்டர் மேலே ஹேண்டை போட்டு. வீ வந்து இப்படி ஹேண்டை போட்டு போகிறத பார்த்து டேங்கு செம்ம கடுப்பாக இருக்குது. இவனுக்கு அடித்தது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டை வந்து முறுக்கிட்டு நிற்கிறான். மிஸ்டர் கிம், டேய் டேங் நீ தான் ரொம்ப நல்ல பையன்னு பார்த்தா என்னடா நினச்சிட்டு இருக்க, அவனை இப்படி போட்டு அடிக்கிற, அதுவும் ரத்தம் வர அளவுக்கு. உன்னை ஏன்னா இப்படி வந்த? இப்போ தான் நினச்சேன் ஓகே வீ கொஞ்சம் திரும்பி வாரான்னு. இப்போ நீ ஸ்டார்ட் பண்ணிட்டியா? எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குது. இவங்கள வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. இப்போ தான் புரியுது ஏன் அவங்க அம்மா உங்களை விட்டு போனாங்கன்னு. அப்படியே ஒரு வார்த்தையை விட்டுறாரு. டேங்க் ஒரு மாதிரி இருக்குது. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? என் கூட பேசாத டேங், நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணு எனக்கு நான் வந்து நினைக்கவே இல்லை தெரியுமா? அதுவும் உன் தங்கச்சிமா அந்த பொண்ணு முன்னாடி இப்படி போட்டு சண்டை பிடிச்சிக்கிறீங்க. உங்களெலாம் எனக்கு வெளில சொல்லிக்கே அசிங்கமாக இருக்குது, நீங்கள் என் பிள்ளைங்கன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி திட்டி விட்டு அவர் பாட்டு கீழே போயிடுறாரு. டேங்க் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்ன அப்பா நம்மளை அப்படி திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக போய் உட்காந்துக்கிறான். ஓகேடா நான் இதே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.